என்னக்கா விலங்குல சொல்லுங்க டாக்டர். எங்கட பிள்ளைகள் வந்து எங்கட ஊர்ல இருந்து கட்டவச்சாங்க போகுது. ஆனா கஷ்டம். இந்த இடவழியால போகக்குள்ள சில வேளையில ஆபத்துகளும் வரலாம். ஏன்னாடா ஒரு கொஞ்ச நாள் வச்சு நடந்த கையை பிடிச்சி எடுக்கிறது, பொம்பளை பிள்ளைகள் அந்த இதெல்லாம் இருக்கு. ஆனா என்ன வெயிலுக்கு மட்டும் மஞ்சள் முடியல. அது வந்து நாங்கள் ஸ்கூலில் இருக்கிற கிணத்துல தான் நாங்கள் தண்ணி எடுத்து வடித்து குடிக்கிறோம். நாங்கள் இப்போ நான் வந்தோட நீ சொன்னீங்க நீங்கள் அந்த கிணறுகள் இருந்து மூடியாச்சு. இதில் ஒரு கிணறு மூடினேன், அங்கே தொங்கல் ஒரு கிணறு மூடினார் மூடி போட்டாங்க. எத்தனை எந்த ஏன் எடுத்து போனாலும் 6 மணிக்கு பிறகு தண்ணி எடுக்க வரணும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. அதான் ஒரு இதில் அந்த எடுக்கிறது கஷ்டம் தானே, சுற்றி வரணும் தூரம். இப்போ இப்போதைக்கு நீங்க எங்க இருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்துறீங்க? சவர தண்ணீர் அதைத்தான் குடிக்கீங்க? சரி. இப்போ நீங்க அம்மாவுக்கு மைக் தேவையில்ல போல, நீரடியா விளங்க என்னம்மா தானே. நாங்க இப்ப இந்த வஞ்சியல் வந்த அப்புறம் ஜனங்கள்லாம் பாதிக்கப்பட்டேன். ஏன்னு சொன்னா தண்ணி வசதி இல்ல, ஒரு காட்டுக்கு போயிடாது. இது வழிய இந்த டொய்லெட் இல்ல, எத்தனை குடும்பம் டொய்லெட் இல்லாம இருக்குது போல. இங்க வந்து எல்லா குடும்பத்துக்கும் டொய்லெட் இருக்கு? இல்ல ஒரு 10 குடும்பத்துக்கு டொய்லெட் இருக்கு. 10 பேருக்கு இருக்கு. அது வந்து எதுவும் நிறுவனங்களால கொடுத்ததா? வீட்டு திட்டத்தோட கொடுத்த மற்றாக்கள் எல்லாம் டொய்லெட்டுக்கு இந்த மாதிரி குடிக்காரங்க பையன் போறவங்களுக்கு போறாங்களே போவாங்க. பொம்பளை என்ன செய்யறேன், அதுவும் யானை காடு யானை நான் போயிடாது. அப்படி எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப நான் முதல்ல இருந்திருந்தா உங்களுக்கு வஞ்சியல் வராதிக்கு அப்படி உங்களுக்கு நிறுவனங்களை உதவி செய்து இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி ஒரு கட்டி தந்துருக்கும். எங்களை வச்சிருக்குங்க. எங்களுக்கு ஒரு பெரிய வீடு வந்தது, 9 லட்சம் வீடு கட்டியும் பார்த்து எவ்வளவு முடியுதாங்க. அதுக்குள்ள வஞ்சியல் வந்தது. இந்த வஞ்சியல் தான் எங்களுக்கு காரணம். இது ஒரு 6 குடும்பம் இருக்குது. ஓலையில குசலா இருக்குது. அது பாம்பு பூச்சி வந்தாலும் மாட்டிக்குள்ள பயன்தான். அப்படி எதுவும் கார கோடி வீடு கொடுக்கக்கூடிய வசதி இருந்தா அந்த 5 குடும்பத்துக்கு கொடுங்க. ரெண்டாவது பாவந்தாயமா பூச்சி புறாமல் இருந்ததால மாட்டிக்குள்ள படுக்கிற பயன் தானே. ஓலைக்குள்ள வேலையை பற்றி திருக்கிற பயன் தானே. அப்படி உதவி செய்யலுமாண்டா கொஞ்சம். சரி அம்மா, இதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். அதுக்கு பிறகு உங்களோட கிராமத்தில் நிலைமையை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். நிறைய பிரச்சனை இருக்குக்கா இந்த கிராமத்தில். அப்படின்னு சொன்னால் இது வந்து நாங்கள் குடிநீர் தொடர்பான பிரச்சனையை எடுத்த காணொலியோட தான் இதை போட போகிறோம். அப்படின்னு சொன்னால் தனியாக உங்களோட கிராமத்தை ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கொள்வோம் நம்ம பிறகு. அதில் வந்து கிட்டத்தட்ட 5 பேர் இந்த தண்ணியினால் அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வந்து அதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க 5 பேர். இன்னும் 3 பேர் வந்து கிட்னி வியாதியில் இருக்கிறாங்க. அதை டாக்டர்கிட்ட போய் செட் பண்ணி பார்க்கும்போது தண்ணி பிரச்சனையால் வந்திருக்குன்னு சொல்லி இப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு அடிப்பைப்பு போட்டு தந்தால் நாங்கள் இதுக்குள்ளே வந்து குடிக்கிறதுக்கு பைப்பில் தண்ணியை நாங்கள் எடுக்கலாம். இங்கே தோட்டம் செய்யவோ நாங்கள் குளிக்கவோ இந்த அடிப்பைப்பில் நாங்கள் பாவிக்கலாம். இப்போ எங்களுடைய மக்களுடைய கஷ்டத்தை அறிந்து கொண்டு எங்களுக்கு இந்த அடிப்பைப்பை போட்டு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்தில் இருக்கிற கட்டைப்பறிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தனமடு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து இந்த கிராமத்தில் தண்ணி சார்ந்த ஒரு பிரச்சனையை காணொலியாக பதிவு செஞ்சுருந்தோம். அந்த ஏரியாவில் வந்து இன்னும் தண்ணி பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல இருக்குது. அங்கேயும் வந்து காணொலி எடுக்க முடியுமான்னு சொல்லி ஆடியன்ஸ் அண்ணாமார் கேட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அடுத்த தரம் வரக்குள்ளே நாங்கள் வாரம் அந்த காணொலி எடுக்கிறதுக்கு சொல்லிட்டு போயிருந்தோம். அதன்படி தான் வந்து இந்த தண்ணி தொடர்பான பிரச்சனையில் ஒரு சந்தனமடு கிராமம் வந்து இப்போ
ஒரே இடத்துல எல்லா மக்களும் கூடியில்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடைவெளி விட்டு விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 குடும்பம் 8 குடும்பம் 9 குடும்பம் என்று சொல்லி அப்படி குழு குழுவாக இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்தா ஒரு 8 குடும்பம் இருக்காங்க. இவங்களுக்கும் தண்ணி சார்ந்த பிரச்சனை இருக்குது. இதில் இவங்க கேட்டிருக்காங்க என்ன முக்கியமான விஷயம்ன்றா, எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக நீங்கள் காணொளி எடுங்க. எங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையாக தண்ணி சார்ந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாரும் அந்த பிரச்சனை தொடர்பாக சொல்கிறோம். முடிஞ்சால் எங்களுக்கு அந்த தண்ணி வசதியை அமைச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கமையத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க அவங்களோட பேசி அவங்களோட பிரச்சனை தொடர்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தொடர்ச்சியாக தாங்க. இப்போ வாங்க போய் அவங்களோட கதைச்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த ஏரியாவில் 8 குடும்பம் தானே இருக்கீங்க? ஒவ்வொரு பிரிவா இருக்குன்னு உங்களோட கிராமத்துல சந்தனமடு நாங்கள் ஏற்கனவே வீடியோ எடுத்தது அந்த சைட் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் தூரம் இங்கால வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. 3 பிரிவா இருக்கு. அப்ப அடுத்தது மலைக்கு அங்கால இருக்குன்னு. அப்ப அங்காலையும் தண்ணி பிரச்சனை. அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் அங்கே அந்த குழாய் கிணறு உடைஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அங்கே வீடியோ எடுத்துட்டு இருந்தப்பதான் இங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க ஆடியஸ் அவங்க. அதான் இந்த இடத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் உண்மையில் பார்த்தா இங்கால அந்த சரியான மலை பிரதேசமாக இருக்குது. தண்ணியும் சரியான கஷ்டம். என்ன நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? தண்ணிக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்க? தண்ணி ஸ்கூலில் குடி கிணறு இருக்குது, அதில் தான் போயிட்டு எடுக்கிறேன். இப்போ லைன் தந்துருக்காங்க. அது 4 மணி அளவில் தான் தண்ணி வரும் இங்கே. அது பிறகு வராது. விடியச்சாம 4 மணிக்கு மட்டும்தான் தண்ணி வரும். குடிக்கிறதுக்கு எடுத்து வைப்போம். மற்றது தேவையானதுக்கு அங்கே அவசர தேவைகளுக்கு தண்ணி இல்லை, எடுத்து வரணும். சரி, எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் தான். அதை முன்னுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் உதவியை கையோட கொண்டு வரல, இப்படி வீடியோ எடுத்து எங்களோட சேனலில் போடுவோம். போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி வந்தால் உடனே செய்வோம். அதே மாதிரி தான் நாங்கள் உங்களோட கிராமத்தில் தான் காணொலி ஒன்று எடுத்து போட்டேன். நாங்கள் அதுக்கு பிறகு அதை செய்யணும்னு சொல்லி ஒரு உதவி வந்திருக்கு. இப்போ அந்த வேலை தான் நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயங்கள். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட பிரச்சனைகளை சொன்னாதான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளோ அல்லது நம்ம நாட்டில் இருக்கிற உறவுகளோ உங்களுக்கு அந்த தண்ணி சார்ந்த பிரச்சனையை செஞ்சு தர நினைச்சாங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து தருவாங்க. அப்படி தண்ணி தொடர்பாக நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. எங்களுக்கு தண்ணியில் அதில் குடிநீர் முக்கியமான பிரச்சனையாக இருந்தது எங்களுக்கு. அது நாங்கள் அப்புறம் ஸ்கூலில் இருக்கிற கிணத்துல தான் நாங்கள் தண்ணி எடுத்து வடித்து குடிக்கிறோம். நாங்கள் இப்போ பைப் லைன் தண்ணி குடிநீர் வந்தது அது இந்த நேரம் தண்ணி கொண்டு இருக்காது. இரவில் அந்த விடியச்சாம 4 மணிக்கு மட்டும்தான் தண்ணி வரும். அந்த டைமில் நாங்கள் அதை எடுத்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். மற்றது தேவையானது எங்களுக்கு இப்போ டாய்லெட் வசதி அதுகளுக்குன்னு சொன்னால் நாங்கள் அதில் போயிட்டு தான் குளிக்கிறதுக்கு எல்லாம் அதில் பயன்படுத்துகிறோம். அங்கே தண்ணி வத்தாதாக்கா? தண்ணி பெருசாக வத்தாது. அது தூரத்தானே? இதுலேருந்து 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர். சரிக்கா, இப்போ உங்களோட வீடெல்லாம் இதே ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது எல்லாரோட வீடும். இப்போ பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் எப்படி அனுப்புறீங்க? இந்த இதானி ஸ்கூல் அந்த அருகில் இருக்கிற பக்கத்தில் தான் இருக்குங்க, அதால் பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த உங்களுக்கு இந்த லைன் தண்ணி தந்துருக்காங்க. இது நீங்கள் எல்லார வீட்லையும் எடுத்திருக்கீங்களா? இல்லை, இந்த இங்கேயும் இந்த எங்கட வீட்டு அந்த முன்னுக்கு இடத்துல எடுத்துருக்கு. 3 வீட்டில் தான் இருக்குது. அது நீங்கள் எடுத்தனீங்களா அல்லது யாரும் எடுத்து தந்தவங்க? உதவி செஞ்சவங்க. என்ன அது தண்ணியே எனக்கு அந்த குறிப்பிட்ட டைம் தான் தராங்க. எல்லா இடமும் அப்படி இல்லை. இப்போ இது கொஞ்சம் உயரம் தானே இந்த இடம். அதனால அங்கே பதிவு அங்கே எனி டைம் தண்ணி கீழக்கு வந்துட்டு இருக்கு. இங்கே உயரத்துக்காண்டி எனி டைம் வருது இல்லை. அந்த விடியும் குறிப்பிட்ட டைம் தான். என்னன்னு சொன்னால் இது மலை பிரதேசம். இப்போ பின்னால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பின்னால் ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது அப்படியே. அதால் தண்ணி ஏற்ற பிரதேசன்றதால அடிக்கடி தண்ணி தராங்கல்ல, குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் தராங்க. அந்த டைம்ல உங்களுக்கு எல்லா தேவைக்கும் எடுத்து வைக்க இயலாது. அப்போ இதே ஒரு குழாய் கிணறு இருந்தா நீங்க தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க எங்களோட பொருளாதார பயிர்கள் செய்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு பயிர்கள் செய்ய உதவியா இருக்கும். அப்படி சொல்றீங்க என்ன?
இப்போ வந்து இங்க சரியான மலை பிரதேசம் தானே அக்கா, குழாய் கிணறு எல்லாம் இங்கால பக்கம் செஞ்சிருக்காங்களா? ஓ செய்திருக்காங்க. கையால வந்து பம்ப் பண்ணி தண்ணி எடுக்கிற குழாய் கிணறு தான் அங்கேயும் இருந்தது. அதுல வந்து அந்த குழாய் கிணறுல அந்த வாசர்ல மண் ஏறித்தான் கெதியா பிள்ளையா போகுதாமட்டு சொல்லி இருந்தாங்க. ஏன்டா தண்ணி வத்துற டைம்ல தண்ணி எடுக்கிற டைம்ல அந்த மண் தான் வந்து ஏறுதாம், அதால பிள்ளையா போகுதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க அங்க மோட்டார் செட்டப் கொண்டு செய்யறதுக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு அப்படி பார்க்கக்குள்ள குழாய் கிணறு வந்து அடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு, அதோட அதுல மோட்டார் போட்டு டேங்க் வைக்க வேண்டிய ஒரு வேலையும் இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப நீங்க வீட்டு தோட்டம் செய்ய போறோம் அப்படி என்றெல்லாம் சொல்றீங்க. இப்போ ஒரு பொதுவான இடத்துல வந்து ஒரு குழாய் கிணறு வைக்கும் அப்படி என்று சொல்லி நினைச்சு கொள்ளுங்க. அப்படி என்று சொன்னா அதுக்குரிய அந்த மோட்டாருக்குரிய கரண்ட் செலவை எல்லாரும் கட்டுவீங்களா? நாங்க சில குடும்பம் வந்து வீட்டு தோட்டத்துக்கு அதிக தண்ணி எடுக்கலாம், சில பேர் வந்து வீட்டு தோட்டம் செய்யாம இருக்கலாம். அப்படியான டைம்ல உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராதா? இல்ல வராது. எப்படி சொல்றீங்க? நாங்க இப்ப கரண்ட் பில் வரக்குள்ள நாங்க பாக்குறது எல்லாரும் பகிர்ந்து செய்வோம். கூட பவிக்கிறார்கள், கொஞ்சம் கூட கொடுப்பீங்க அப்படியா? அப்படி செய்வோம். ஏண்டா அது இப்ப உங்களோட கிராமம், நீங்க தான் அதை முடிவு எடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து. அடுத்தது வந்து இப்ப குழாய் கிணறு செய்யறேன்னு சொன்னா நாங்களும் இந்த ஆடியோ சன்னாட்ட கதைச்சிருந்தோம். இந்த மலைக்கு அங்கால சைட்டா எங்கேயோ செஞ்சிருக்காங்கலாம் குழாய் கிணறு. அதுல வந்து மோட்டார் வந்து குழாய் கிணறு 100 அடி அடிக்கிறதுக்கு மட்டும் 1,30,000 முடியுதாம். மோட்டார் வந்து குழாய் கிணறுக்கு உள்ள போட்டு அதோட வந்து டேங்க் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2,50,000 முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து மோட்டார் வந்து வெளியில வச்சு நம்ம டேங்க் வச்சு அந்த செட்டப் செய்யறதுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் கிட்ட முடியுமான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். அப்ப நாங்களும் வந்து நாங்க செய்யறதில்ல தானே அக்கா, அப்ப இந்த வீடியோ பாக்குற உறவுகள்கிட்ட நாங்க கேட்டுக்கொள்றோம். அப்படி செஞ்சா இங்க வந்து நாங்க அதை செஞ்சு கொள்வோம். இந்த ஆடியோ சூடாக அவங்க கதைச்சு நாங்க செய்வோம். சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. நீங்க வந்து இங்க ஆடியஸ் தலைவர்ன்னு சொல்லி நீங்க தான் வந்து சொல்லியிருந்தீங்க இங்க அது பிரச்சனைன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களோட ஏரியா தானே இது சொல்ல போனா அந்த 8 குடும்பத்துல நீங்களும் ஒரு குடும்பம். அப்ப நீங்க வந்து எதிர்நோக்குற பிரச்சனைகளை வந்து தெளிவா சொல்லிக் கொள்ளுங்க. நான் வந்து சந்தனடை கிராமத்தில் தான் நான் ஆடியஸ் தலைவராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு காலங்களில் இந்த இடத்துல வந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது. செய்யும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறுவனத்தினால கிணறுகள் அமைச்சு தந்தவங்க, ஒரு 6 கிணறுகள் அமைச்சு தந்தவங்க. அந்த கிணற்றில் தான் நாங்கள் எங்களுடைய மக்கள் அதை அள்ளி குடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த தண்ணி வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி அந்த தண்ணி நாங்கள் செட் பண்ணி பார்த்தனாங்க. அந்த தண்ணி வந்து டாக்டர் செட் பண்ணி பார்த்து போட்டு அது சுத்தமான தண்ணி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த தண்ணியை தான் எங்களுடைய கிராம மக்கள் வந்து குடித்து இவ்வளோ காலமாக குடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 5 பேர் இந்த தண்ணியினால் அவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வந்து அதில் மரணம் அடைஞ்சிருக்காங்க 5 பேர். இன்னும் 3 பேர் வந்து கிட்னி வியாதியில் இருக்கிறாங்க. அதை டாக்டர்கிட்ட போய் செட் பண்ணி பார்க்கும்போது தண்ணி பிரச்சனைனால வந்திருக்குன்னு சொல்லி இப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அரசாங்கத்தில் வந்து எங்களுக்கு பைப்பு லைன் தந்திருக்கிறாங்க. அந்த பைப்பு லைன் எல்லா மக்களுக்கும் இல்லை, குறிப்பிட்ட பேர் தான் எடுத்திருக்காங்க. அந்த தண்ணியை தான் சில பாவிக்கிறாங்க. அந்த தண்ணி எங்களுக்கு போதுமான விதத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இந்த தேசம் வந்து கொஞ்சம் உயரமான இடம், பதிவான இடத்துல எனி டைமும் அங்கே தண்ணி இருக்கும். ஆனால் இந்த உயரமான இடத்துல வந்து தண்ணி வருவது குறைவாக இருக்குது. அப்போ அதால் தண்ணி கஷ்டமாக இருக்குது இங்கே எங்களுக்கு. நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் தண்ணி எடுக்கலாம், குளிக்கிறதுக்கு கிணத்துக்கு தான் நாங்கள் போகணும். மற்ற நாங்கள் தோட்டம் செய்வதற்கு தண்ணி இல்லாமல் மிகவும் இந்த மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இப்படி தான் எங்கள் முக்கியமாக தண்ணி தான் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இந்த தண்ணி எங்களுக்கு ஒரு அடிப்பைப்பு போட்டு தந்தால் நாங்கள் இதுக்குள்ளே வந்து குடிக்கிறதுக்கு பைப்பில் தண்ணியை நாங்கள் எடுக்கலாம், இங்கே தோட்டம் செய்யவோ நாங்கள் குளிக்கவோ இந்த அடிப்பைப்பில் நாங்கள் பாவிக்கலாம். இப்போ இது எங்களுடைய மக்களுடைய கஷ்டத்தை அறிந்து கொண்டு எங்களுக்கு இந்த அடிப்பைப்பை போட்டு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, ஓகே, நன்றிண்ணா. அடுத்தது வந்து நீங்கள் ஒரு கிணறு மாதிரி ஒன்று இந்த தோண்டிருக்கீங்க, அதை ஏன் இடையில கட்டாமல் விட்டது? கிணறு நாங்கள் தோண்டினாங்க, அதில் வந்து கீழே பெரிய பார் ஒன்று வருகிறது. தண்ணி வந்து அந்த அதிகமாக வராது, சும்மா நோம்பலாக தான் தண்ணி வரும்.
அதில் எங்களுக்குள்ளே கட்டுறதுக்கு வசதி இல்லாமல் அது மழை பெஞ்சு அந்த இடத்த மூடிட்டு மூடிட்டேனே. நீ அதை செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வெடி வைக்கணும், வேறு ஒன்றும் செய்யலை. அது வெடி வச்சு தான் அது செய்யறது. அது செய்கிறது எங்களுக்கு கஷ்டம். இப்போ அந்த இடத்தையும் வந்து நாங்க காட்டிக்கொள்றோம். வாங்களே இப்போ போய் பார்த்துட்டு வருவோம். நாளை சரியான ஆழம்தான், ஃபுல்லா கல்லா இருக்கு. 28 அடி ஒன்று. அடுத்தது அண்ணா என்ன விஷயம்னு சொன்னா, இது வந்து நீங்க தனிப்பட்ட ரீதியில செஞ்சிருக்கீங்களா, இல்லாட்டி ஒரு நிறுவனம் அப்படி பொதுவா செய்யறதுக்கு வந்த உதவிகளா? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து எங்களுக்கு உதவியாக தந்தது. தனிப்பட்ட ஒரு நபர் உதவி செய்யறதுக்கு அவர் வந்தது. உதவி செய்ய தந்தவர். ஆ, ஆ. நான் கதைச்சேன்னா இப்படி தண்ணிலாம் கஷ்டப்படுறோம், இதை செய்து தந்தா நாங்கள் தோட்டம் செய்து கொள்வோம். இப்ப அதெல்லாம் அந்த அப்படி என்ன தண்ணியை சொன்னா, இது வந்து இடையில விடப்பட்டதுக்கு காரணம் அந்த மலை இருக்கிறதாலதான். கீழே கல் பாறை இருக்கு. பாறை இருக்கு, ஒன்றும் செய்யலாத அதை. ஒண்ணும் இப்ப நம்ம வந்து குழாய் கிணறு அடிக்க போறோம்னா இதுலயே அடிக்கலாமா? இப்போ குழாய்கள் அடிக்கிறேன்னு சொன்னால் இதிலே அடிக்கலாம். அந்த அது வந்து அந்த குழாயான இந்த கல்லெல்லாம் அடித்து கொண்டு போகக்கூடிய மிஷின் தான் எடுக்கலாம். அப்படி என்ன, அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ம். இப்ப பார்க்க போனா பின்னாலே வந்து மலை தான், அப்போ ஃபுல்லா மலை பிரதேசம் தான். மலை இருக்கிற ஒன்றும் பொது விஷயம் இல்லை, கட்டாயம் வந்து எல்லா இடத்துலயும் மலை இருக்கும். அதுக்குரிய மாதிரி தான் குழாய் கிணறு அடிக்கணும் இங்க செய்யறேன்டா. நான் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எடுத்து அந்த நீர் பார்க்குற அந்த கருவி எடுத்து தான் நீரோட்ட பார்த்து செய்யணும். பார்த்து செய்யணும். இந்த இடத்துல வந்து பார்த்தா சந்தனவட்டை கிராமத்துல 3 பிரிவா தான் மக்கள் வாழ்றாங்க. அதுல வந்து ஒரு இடத்துல தான் ஏற்கனவே தண்ணி தொடர்பான பிரச்சனை காணொளி எடுத்திருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து தண்ணிக்கு சரியா கஷ்டப்படுறாங்க, அவங்களோடையும் வந்து தெளிவா கதைச்சிருந்தோம். அதே மாதிரி இப்ப இந்த வீடியோவிலே காட்டியிருந்தேன், ஒரு மலை ஒன்று இருக்கு. அந்த மலைக்கு பின்பக்கமாகவும் வந்து கொஞ்சம் மக்கள் வாழ்றாங்க. அதுவும் வந்து இந்த சந்தனவட்டை கிராமத்துக்கு உட்பட்ட பகுதி தான். அப்ப அதுல இருந்து ஒரு அக்காவும் வந்து எங்களோட கதைச்சிருந்தவங்க. அப்ப நாங்க வாரம் என்று சொல்லியிருந்தோம். இப்ப வந்து நாங்க அங்கதான் போறோம். எல்லா இடத்துலயும் வந்து முக்கியமா தண்ணி பிரச்சனை தான் இருக்கு. இப்ப அங்க போறதையும் வந்து வீடியோல காட்டுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களோட பிரச்சனை தொடர்பாகவும் அங்க போய் பேசிக்கொள்ளலாம். என்னது இந்த நூறலியாவுக்கு போற ஒரு இது ஒன்று வருது, என்ன ஃபீல் ஒன்று, நல்ல ஏத்தம். ஆனா என்ன வெயிலுக்கு மட்டும் மஞ்சம் இல்லை. ஓ, கடவுளே. இதான் தான் இந்த வாகனம் போய் வருது இங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த மலைக்கு அங்கால இருக்கிற பக்கத்துக்கு தான் வந்தோம். நாங்கள் வார வழியே வந்து வீடியோவில் காட்டியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. சரியான அந்த ரோட்டே இல்லை, ஒரு கரடு முரடான மலைப்பாங்கான ஒரு பிரதேசம் தான். மலைக்கு அந்த சைட் வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கு பிறகு ஆனால் இங்கே வந்து இடைக்கிட மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து செட்டியான ஒரு வெக்கையாக இருக்குது. மலை சார்ந்த பிரதேசம் அப்படின்றதாலேயோ தெரியலை. இப்போ வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா கூடி நிற்கிறாங்க. அவங்களோட பிரச்சனை தொடர்பாக வாங்க பேசிக்கொள்ளலாம். வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கும். இதான் வந்து உங்களோட கிராமம். இது இங்க வந்து மழை பெய்யலையாம்மா? மழை பெய்யுதுதான், இப்பதானே மழை பெய்யுது. கொஞ்சம் கடும் வெயில் பெஞ்சது. மழை பெஞ்சதால கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாடி கடும் வெயில் இருக்கலாது. இப்பவே கடும் வெக்கையா இருக்கு. இப்பயும் இருக்குதான், நான் கொஞ்சம் குறைவா இருக்கு மழை பெஞ்ச பிறகு. அதால எங்கிற மக்கள் இந்த கஷ்டத்துல அங்கங்க மரத்துக்கிழமை இருக்கிறவங்க. அப்படி இருந்தும் எங்கள் ஜனங்கள் குடியேறி இவ்வளவு காலத்துக்கும் ஒரு தண்ணி தாங்கி வசதி இல்லாம தண்ணி இல்லாம ஜனங்கள் குடிக்க அவதிப்படுத்துவாள். நாங்க அந்த இதுல போற பிரதேச சபையில ஆளை நிறுத்தி தான் தண்ணி எடுக்கிற குடிக்கிறதுக்கு. அப்ப உங்களுக்கு வந்து இங்க டேங்க் வச்சு பிரதேச சபையால தண்ணி தரலையா? கொடுத்துருக்காங்க சின்ன தாங்கி. ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் தான் காணும். இதுக்கு இருக்கிற 25 குடும்பம் 25 குடும்பம் இருக்கீங்க. அப்ப இதுக்குள்ள தண்ணி காணாது. ஒரு அங்கால கொஞ்சம் பேருக்கு தான் தண்ணி காணும். நாங்க இங்க இதுல வந்து எடுத்தா ஒரு 2 தருவாங்க.
அதை வச்சு நாங்க பக்குவம் தான் குடிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இப்ப மக்களுக்கு தண்ணி தான் முக்கியம். ஏன்னு சொன்னா ஒரு 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 ஆபத்துக்கு தண்ணி இல்லாம ஒன்றும் செய்யலாது. எங்களுக்கு லைன் தாங்கன்னு சொல்லி போட்டாங்க, அந்த லைனையும் இன்னும் காணல. 25 குடும்பத்துக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாம் வளர்ந்து போனாங்க, ஒரு முடிவும் இல்லை. எங்கட மக்கள் தண்ணி இல்லாம எதுவுமே செய்யலாது. இங்க கிணறுகள் இருக்கு இல்லையாம்மா? கிணறு இருக்கு, 2 கிணறு பாவிக்கிறாங்க. அது கொஞ்சம் இறைச்சி அதை துப்புரவு செய்து உங்களுக்கு செய்து கொடுத்தாதான் அதை பிரயோசனப்படுத்தலாம். அது இது அதையும் கொடுத்தா கல் விளையுதுன்றாங்க, அதில் நோய் வருது, கிருமி. இந்த சிதாக்களுக்கு சலத்துல கிருமின்றாங்க, வயிற்றுக்குள்ள கல்லுன்றாங்க தண்ணியை குடிக்க. அப்ப நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க இதான் குடிக்கணும், வேற தண்ணி இல்லையே. இப்ப நான் வந்த உடனே சொன்னீங்க நீங்க அந்த கிணறுகள் இருந்து மூடியாச்சு. இதுல ஒரு கிணறு மூடினேன், அங்க தொங்கல்ல ஒரு கிணறு மூடினேன், 2 கிணறு சோக்கான தண்ணி. ஏன் மூடினவங்க? அவங்க மூடி போட்டு கேம்படிச்சிருந்தவங்க. இது கேம்படிச்சு இடம் தான் இது. நாங்க தான் சொந்த காணி இது எங்களுக்கு சொல்லிதான் நாங்க போய் கதைச்சு பையா கதைச்சு தான் நாங்க இந்த காணியை ஒப்புது. இது உறுதி காணி ஆக்குற சொந்த காணி. அதாவது எங்களுக்கு இருக்கல, அங்க புள்ளைகளுக்கு கட்டி புள்ளைகளையும் கட்டி கொடுத்தா ஒரே வீட்டுக்கு இருக்கலாது. 20 பைசா காணி தந்தா நாங்க இருக்கிறதா, புள்ளையோடு இருக்கிறதா, அப்புறம் சின்ன சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள புள்ள இருக்கிறதா நாங்க இருக்கிறதா. அப்ப கட்டி கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டு நாங்க 20 காணி இல்ல இருக்குது. இது சொங்க அம்மா அப்பா காணி என்ன நாங்க இருக்கிறோம். அதனால எங்களுக்கு காணியும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இல்ல. அதாவது எங்களுக்கு என்னன்னு சொன்னா இப்ப தண்ணி தான் முக்கியம் எங்களுக்கு. இப்ப பிரதேச சபையால கிழமையில எத்தனை தரம் தண்ணி தருவாங்க? 2 கிழமைக்கு, ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு ஒருக்காயா? தண்ணி இல்ல. அப்படிதான் நாங்க வாழ்றோம். எங்க மக்கள் தண்ணி தான் முக்கியமா வேணும். அந்த டைம்ல இப்ப வாரத்துக்கு 3 கிழமை ஆகுதுன்னு சொல்றீங்க அந்த அக்காட்டி கேப்போம். அப்ப அந்த டைம்ல தண்ணிக்கு என்ன செய்யறீங்க நீங்க? அதுல ஒரு குழாய் கிணறு அதுல அடிச்சிருக்காங்க. அது சரியான உப்பு சவர் தண்ணி, அதை தான் எடுத்து குடிக்கிறாங்க. அப்ப இங்க குழாய் கிணறு அடிச்சா தண்ணி சவர் தண்ணியா தான் வருமா? எல்லா இடத்துலயும் அதே மாதிரி வராது. எல்லா இடமும் இல்லன்னு. இது நல்ல கிணறு இருந்தது. இதுல இருந்துன்னு சொன்ன நீங்க என்ன? சோகா தண்ணி கிணறு அந்த அதுலயும் தொங்கல்ல அங்க வர கிளம்புனுக்கு. அது இப்ப எத்தனை அடியில அந்த கிணறு இருந்தது? ஆழம் மூடி போட்டாங்க. எத்தனை அடி இருந்து ஏன்னா எடுக்க போனாலும் 6 மணிக்கு பிறகு தண்ணி எடுக்க வரணும்னு சொல்றாங்க. அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதான் இது ஒரு இதுல இருந்து எடுக்கிறது கஷ்டம் தானே, சுத்தி வரணும் தூரம். இப்ப இப்போதைக்கு நீங்க எங்க இருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்துறீங்க? டேங்க்ல இருந்தாலும் வரணும். சவர் தண்ணி அதைத்தான் குடிக்கீங்க? அதைத்தான் குடிக்கிறோம் நாங்க. இது பக்கத்துல இருக்கு டேங்க். அந்த வெளியில அழைச்சாங்கன்னா நாங்க போற கஷ்டம். அங்க வேலி உலங்கையில தண்ணி வெளியே தண்ணி எங்களுக்கு முக்கியம் தண்ணி வேணும். காரணம் எங்களுக்கு தண்ணி நல்லா தண்ணி தான் உதவினீங்கடா. சரி, இப்ப இது சந்தன வட்ட கிராமத்துல ஒரு பகுதி தான் இது. அப்ப இங்கால இருக்கிறவங்களுக்கு அங்கால கொஞ்சம் பேருக்கு லைன் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கால என்ன விஷயத்துக்காக லைன் தரல உங்களுக்கு? தண்ணி வருது இல்லையா சொல்றாங்க, அதெல்லாம் தண்ணி வருது. உயர்வான பிரதேசன்றதால தண்ணி வருது இல்ல. அப்ப நீங்க குடிக்கிறதுக்கு அந்த டேங்க்ல எடுக்கீங்க. மற்ற பாவனைகளுக்கு வீட்டு தேவைகள் எங்க இருந்து தண்ணி எடுக்கீங்க? எல்லாம் அதெல்லாம் எடுக்கிறேன். இந்த எங்கட அம்மாவெல்லாம் நிறைய பயிர் செஞ்சிருக்காங்க. ஆனா தண்ணி இல்ல. அந்த இதுல எடுத்து கொண்டு தண்ணியெல்லாம் போய் பாருங்க, அவ்வளவு தென்னை வச்சிருக்காங்க. தென்னையில இருந்து கொய்யாவில இருந்து பெலா கண்டு முழுக்க வச்சிருக்காங்க அம்மா. சரியான பயிர் தண்ணி இல்லாம அள்ளி ஊத்துறாங்க. கோடைக்குள்ள சரியான கஷ்டம். சரி, இப்ப நீங்க தண்ணி இல்லாம அம்மாவுக்கு மைக் தேவையில்ல போல, நேரடியா விளங்க. என்னம்மா நாங்க முதல் இருந்த நாங்க பெரிய வசதியா இருந்த நாங்க வஞ்சியலுக்கு முதல் 2006ஆம் ஆண்டு வஞ்சியலுக்கு பிறகு எங்களுக்கு எந்த கஷ்டம், எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. ஏதோ முதல் நாங்க ஆண்டு வஞ்சியலுக்கு வீடு கட்டி நல்ல வசதியா இருந்த ஜனங்கள். இப்ப இந்த வஞ்சியல் வந்த பிறகு ஜனங்கள்லாம் பாதிக்கப்பட்டேன். ஏன்னு சொன்னா தண்ணி வசதி இல்ல, ஒரு காட்டுக்கு போயிடாது. இது வழிய இந்த டொய்லெட் இல்ல, எத்தனை குடும்பம் டொய்லெட் இல்லாம இருக்குது போல. இங்க எல்லா குடும்பத்துக்கும் டொய்லெட் இருக்கு. ஒரு 10 குடும்பத்துக்கு டொய்லெட் இருக்கு. 10 பேருக்கு இருக்கு. அது ஏதோ நிறுவனங்களால கொடுத்ததா? வீட்டு திட்டத்தோட கொடுத்து மற்றாக்கள் எல்லாம் டொய்லெட்டுக்கு இந்த மாதிரி குடிக்காரன் பையன் போறவங்களுக்கு டொய்லெட் பொம்பளை போற ஆம்பளை போவாங்க. பொம்பளை என்ன செய்யற, அதுவும் ஜானை காடு ஜானை நான் போயிடாது. அப்படி எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப நான் முதல்ல இருந்திருந்தா உங்களுக்கு வஞ்சியல் வராதிக்கு அப்படி உங்களுக்கு நிறுவனங்கள் உதவி செய்து இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி டொய்லெட்டை கட்டி தந்துருக்கும். எங்களை வச்சிருக்குங்க. எங்களுக்கு ஒரு பெரிய வீடு வந்தது, 9 லட்சம் வீடு கட்டியும் பார்த்து எவ்வளவு முடியுதாண்டு. அதுக்குள்ள வஞ்சியல் வந்தது. இந்த வஞ்சியல் தான் எங்களுக்கு காரணம். இப்போதைக்கு கல்லு விளையுது தண்ணி ஊற்றோன்னு சிலத்துல கிருமின்றாங்க. உங்களுக்குமா? நான் தான் கிளீனுக்கு போய் தானே வாரேன். கடவுளே, பொய்யா நம்பிக்கை தான் கிளீனுக்கு போய் காடுறேன்.
இந்த போன கிழமை குளிச்சு வந்துருக்காங்க அடுத்தவரை வாங்க ரிப்போர்ட் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. தண்ணியெல்லாம் பிரச்சனை. அந்த சேலத்துல ஹீரிமி எழுதுங்க டொய்லெட் போன தண்ணி எடுக்கணும், அந்த தண்ணி தான் கழுவணும். அப்ப எல்லாம் டொய்லெட் கழுவுறேன். அப்ப அதான் கிட்னி பிரச்சனை, கிருமி பிரச்சனை. அப்ப அதனால தண்ணி எங்களுக்கு இல்ல. இப்ப டொய்லெட் இருந்தா நாங்க பக்கமா தண்ணி எடுத்து வேற தண்ணால தண்ணி வச்சு இருக்கோம். அதுவும் சரி. இப்ப 25 குடும்பம்டா 10 பேருக்கு தான் டாய்லெட் இருக்குண்டா 15 குடும்பங்களுக்கு இல்ல. இல்ல. அப்ப ஒரு பொதுவான டாய்லெட் அப்படி ஒன்றுமே இல்லை இங்க. ஒன்றும் இல்ல. அப்ப தண்ணி பிரச்சனையும் இருக்கு, மலசலவோட பிரச்சனையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அடுத்து நீங்க தண்ணி எடுக்கிற இடம் பக்கத்துல ஆண்டீங்க, அதையும் போய் பாப்போமா? இதாலதான் என்ன சரி. வண்ணன்றதால விட்டுருக்காரு உங்களுக்கு. ஓ ஓ ஒரு பையனால பாருங்க பாஸ் பிடிக்குது. எனக்குள்ள அள்ளி கூடத்துல அள்ளி வச்சா பாஸ் தண்ணி அது ரெண்டு குடிக்குது. இது இப்ப எங்க இருந்து இதுக்கு தண்ணி வருது? இதுவும் வந்து ஒரு நினைவு தினத்தை முன்னிட்டு தான் வந்திருக்காங்க. என்ன இது வந்து இடைவிடாம நீங்க தண்ணி எடுக்கலாமா இங்க? இது வந்து அந்த இருக்கு என்ன குழாய் கிணறு, அதுல இருந்தா தண்ணி வருது. இப்ப இந்த தண்ணியை குடிக்கிறதாலே உங்களுக்கு பிரச்சனை. இது ஒரு தண்ணியா இருக்கு. இதுக்கு ஒரு 6 குடும்பம் இருக்குது, ஓலையில குடிச்சா இருக்குதுவள். அதுகள் இந்த பாம்பு பூச்சி வந்தாலும் மாட்டிக்குள்ள பயந்தான். அப்படி எதுவும் தவற கோடி வீடு கொடுக்கக்கூடிய வசதி இருந்தா அந்த 5 குடும்பத்துக்கும் கொடுங்க. ஏண்டாவது பாவம் தானே பூச்சி புறானவள் வருங்கிறால மாட்டிக்குள்ள படுக்கிற பயன்தானே, ஓலைக்குள்ள பிள்ளைகளையும் பற்றி இருக்கிற பயன்தானே. அப்படியும் உதவி செய்யலுமாண்டா கொஞ்சம். சரி அம்மா, இதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். அதுக்கு பிறகு உங்களோட கிராமத்துல நிலைமையை நாங்கள் எடுத்து சொல்றோம். வேற எனக்கு இப்போ இன்னொரு டவுட்டா இருக்கு. இப்போ இதுல ஒரு குழாய் கிணறு அடிச்சு உங்களுக்கு சவர் தண்ணி வருது. இப்போ நம்ம அங்கால அடிச்சா நல்ல தண்ணி வருமாம்மா? அங்க நல்ல தண்ணி, நல்ல தண்ணி. ஏன்னா அங்கால அங்க இது கொஞ்சம் தண்ணி சரியில்லை, அங்க நல்ல நல்ல தண்ணி குடிச்சாங்க. அந்த கடை வார வழியில இருக்கு. அப்ப சரி அம்மா, நாங்க அங்க குடிச்சு நாங்க 6 மணிக்கு விட மாட்டாங்க. 6 மணிக்கு தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. அது இப்ப தனிப்பட்ட ரீதியில ஒரு குடும்பம் அவங்க தானே செஞ்சிருக்காங்க. அதால எல்லாரையும் வந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க தானே. அது அவங்க எங்கேயும் போகக்குள்ள அவங்களோட வீடை வந்து லொக் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்ப உங்களுக்கு எடுக்கல. அதோட வந்து 6 மணிக்கு பிறகு வந்து எடுக்க விடுறாங்க இல்ல. அது வந்து நம்மக்குள்ள சொல்லல. அத அவங்களோட விருப்பம், அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப பொதுவா எல்லாருக்கும் ஒரு இடத்துல செஞ்சு அவங்க வந்து பூட்டி வச்சாதான் பிரச்சனை. அது ஏன்டா அது பொதுவா எல்லாருக்கும் செஞ்சதுண்டு. இதுப்பா அது அவங்களோட விருப்பம். உண்மையில நல்ல தண்ணி ஏனம்மா குடிச்சினாங்க. நல்ல தண்ணி ஊடக முதல்லாம் கிணறு இருந்தது. அதெல்லாம் நாங்க அள்ளி குடிக்கிற எல்லாம் வந்து நாங்க துப்புர வச்சிருந்தாங்க. அப்புறம் கிணத்து தண்ணியை மூடி போட்டாங்க. ராணுவம் வந்தா மூடினது சேம் போடுறது. இந்த தண்ணியை வந்து நீங்க வேற தேவைகளுக்கு பயன்படுத்தினாலும் அங்க அடிச்சு அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி செய்யலாம். ஏன்னா நோய் இல்லாம வாழ்தான் நல்லதானே. உள்ள கட்டத்துக்குள்ள நோய் வந்தா நம்மகிட்ட பண வசதி வேணும். அது போடுறதுக்கு ஆட்டை குறைப்பா 500 ரூபா எது நடந்தும் போறாங்க. காசு இல்லாம போய் 50 ரூபா 100 ரூபா கொண்டு போய் பஸ்ஸுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி தான் போறாரு. பஸ்ஸுக்கு போகும். அங்க போக நம்பர் கூடிடும். நீங்க இப்ப போறேன்டா இதால போய் அந்த மூதூருக்குள்ளால போறதா? ரோட்டு போகணும். பச்சை நூல் போய் 64 மேல ஏறி 50 ரூபா கொடுத்தா பஸ் இறங்குவாங்க. அங்க போன அவங்க நம்பர் கூடிடும். 100 150 மேல போய் நம்பர். அப்படின்னு நாங்க கஷ்டப்படுறோம். ஆஸ்பத்திரி போக சரியில்லாம. மற்றது இங்க இருந்து பிள்ளைகள் ஸ்கூல் கட்டபுரட்சி அனுப்புவது என்னக்கா விலங்குல சொல்லுங்க. எங்கட பிள்ளைகள் வந்து எங்கட ஊர்ல இருந்து கட்டபுரட்சி போகுதுகள் பள்ளி. ஆனா கஷ்டம். இந்த இடவழியால போகக்குள்ள சில வேளையில ஆபத்துகளும் வரலாம். ஏன்னாடா ஒரு கொஞ்ச நாள் வச்சு நடந்ததுக்குள்ள அந்த கையை பிடிச்சி இழுக்கிறது, விரட்டுறது, அந்த இதெல்லாம் இருக்கு. எங்களோட பிள்ளைகள் இங்க இருந்து ஸ்கூல் போக நாங்க பயப்படுறோம். இப்ப நாங்களும் டெய்லியா கொண்டு வந்து பிள்ளைகளை விட இயலாது. தூரம் தானே எங்களுக்கும். நாங்களும் இப்படி கூலி வேலைகளுக்கு தான் போறோம். கச்சா ஞாயிறு அப்படியான வேலைகளுக்கு தான் நாங்களும் போறோம். பிள்ளைகளையும் அதான் இதால போடுறதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. வேற ஒரு இதுவும் இல்லை.
அதால பிள்ளைகள ஸ்கூலுக்கு போகாம நிப்பாட்டுவீங்க தனியா போறேன்டா. இல்ல அப்படியே நாங்க நிப்பாட்டுறோம் இல்ல என்னன்னு சொன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான் பிள்ளைகள். இப்ப அங்கால வயதுக்கு வந்த பிள்ளைகள் இப்ப 3 பிள்ளைகள் தான் சேர்ந்து பொம்பளை பிள்ளைகள் போகுது. மத்த 2 ஆம்பளை பிள்ளை போகுது. சைக்கிள் இல்ல சைக்கிள் இல்ல சைக்கிள் இல்லையா? எங்க தங்கச்சிக்கும் இல்ல எங்க பொடியனுக்கும் இல்ல சைக்கிள் பள்ளிக்கூடம். ஆஹா. அஞ்சு போறதான் நடந்துதான் போறாங்க இப்ப பிள்ளைகள். சில வேளையில வந்து சைக்கிள் மிதிச்சிட்டு வந்து ஏலான்னு சொல்லுது. மழை தானே என்ன? மழை ஏற்றதுக்கால போறதால ஏலான்னு சொல்லுது. இப்ப இங்க இருந்து போறோம்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ஸ்கூலுக்கு? போகிற 8 கிலோமீட்டர், போக 4 வேற 4. 4 கிலோமீட்டர். இப்ப 4 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்ல போறதே கஷ்டம். அப்ப நடந்து போறோம்டா எப்படி போறது? பிள்ளைகள் நடந்து போகுதுங்களா? மற்றது யானை பிரச்சனை இருக்கு. 7 மணிக்கெல்லாம் இப்ப நான் ஒரு பிள்ளைய கொண்டு ஏத்தி கொண்டு அங்கால விட போனேன்னா ஒரு சொட்டிக்குள்ள தப்பிதானா பிள்ளைகள் 2 ஒரு பிள்ளை நேசரை படிக்குது, ஒரு பிள்ளை 7ஆம் ஆண்டு படிக்குது. கடவுச்சாண்ட அப்ப ஒரு சொட்டிக்குள்ள அந்த யானை நொழுப்பம்னா எங்களை அடிச்சு விடுது. அதுக்கு பயத்தெல்லாம் அதுதான் போக்குவரத்து. அந்த காடுகள் பிரதேசம் தானே, வெஞ்சால இருந்தா அங்கால போக மாட்டேன்னு சரியான காடு. அதுவும் பயமா இருக்கு. பிள்ளைகள் சும்மா வெயில்ல நடந்து போகக்குள்ளே மயக்கம் வருது இந்த வெயிலுக்கு. அதுல வந்து இதோ மலையை கடந்து காட்டுக்குள்ளால போகணும் பிள்ளைகள். சைக்கிளும் இல்லைன்னு சொன்னா உண்மையில பெரிய கஷ்டமான விஷயம்தான். எத்தனை பிள்ளைகளுக்கு சைக்கிள் தேவைப்படும் இதுக்குள்ள? 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகளுக்கு சைக்கிள் இல்ல. 7 பிள்ளைகளுக்கு இல்லைண்ணே. சரியாக்கா, இது வந்து எந்த வகையில நிறைவேறுமென்று தெரியல எங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்யணுமென்று சொல்லி யார் முன் வந்தா நாங்க இங்க வந்து செய்வோம். சரியாக்கா. கல்வின்றது முக்கியம். எப்படி குடிநீர் முக்கியமோ பிள்ளைகளுக்கு வந்து கல்வியும் முக்கியம். அதே மாதிரி இருக்கணும் தானே. வீடுகள் மட்டும் வீடு பிரச்சனை இருக்குது. சில பேர் கட்டி கொடுத்துருக்காங்க வீடு, நிலம் இருக்கல, அறையும் குறையுமா தான் இருக்கு. இங்க பார்த்தாலே தெரியும் நிறைய பிரச்சனை இருக்குக்கா இந்த கிராமத்துல. அப்படி என்று சொன்னா இது வந்து நாங்க குடிநீர் தொடர்பான பிரச்சனையை எடுத்த காணொலியோட தான் இதை போட போறோம். அப்படி என்று சொன்னா தனியாக உங்களோட கிராமத்தை ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கொள்வோம் நம்ம பிறகு. ஓகே, இப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியா, இந்த வீடியோ வந்து எங்களோட சேனல்ல போடுவோம். உதவி கிடைச்சா அங்கால வந்து ஒரு உதவி கிடைச்சிருக்கு. அதைத்தான் நாங்க இப்ப வேலைகளை ஆரம்பிச்சு கொண்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு உதவி கிடைச்சா இங்க வந்து செய்வோம். உங்களோட ஆடியஸ் ஊடாக வந்து செய்வோம். சரியா? ஓகே, போயிட்டு வரோம்மா. சரியம்மா சரியம்மா. இப்ப தண்ணி இருக்குது மாதிரிக்கு இந்த கோடன்னு வந்துச்சுன்னா பத்தி வராது, தண்ணியே வராது. ஏனம்மா இது இப்ப எத்தனை அடி அடிச்சிருக்காங்க? அடிச்சாலும் கொஞ்சம் வறட்சி வந்து வெயிலும் அடிக்கக்குள்ள தரையும் என்ன செய்யும், காயும் தானே, தண்ணியும் செய்யும், நீர் பத்துந்தான் பெரிய வராது. தண்ணி மேலே டாங்கி கோளுக்குள்ள தண்ணி வராது. சரி, அப்படி என்று சொன்னா இப்ப வேற இடத்த அடிச்சா தண்ணி வரும். சில பள்ளங்கள் வழியை பார்த்தா தண்ணி இருந்தானே. இது வந்து இதுதானே, சில இடங்கள் எல்லா இடங்களும் அப்படி இருக்காது தானே. நீரோட்டம் பார்த்து தான் அடிக்கணும் சொல்லி அந்த அண்ணாவும் சொன்னவர். அப்ப பார்த்து பெட்டி பார்த்த மாட்டா அங்கே தண்ணி காக்கராக்களை கொண்டு மாட்டா தண்ணி எங்க இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல அடிச்ச மாட்டா தண்ணி நல்ல தண்ணியா இருக்கும். சரி, ஓகே. சரி, நான் அந்த குழாய் கிணறு அடிக்கிற விவரம் தொடர்பா இங்க வந்து எப்படி செய்யலாம், எவ்வளவு ரூபாய்க்குள்ள முடிக்கலாம் என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்லுங்க. இங்கே வந்து இது குழாய் பைப் அடிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் இந்த இருக்க பைப் அடிச்சிருக்கு வந்து இது ஆரம்பத்தில் அடித்தது கிட்டத்தட்ட இது ஒரு 2 வருஷமாக போகுது. அந்த காலத்தில் வந்து ஒரு அடிக்கு வந்து 1000 ரூபா எடுத்தவங்க. அப்போ 100 அடி அடிச்சிருக்கு வந்து 100 அடி அடிக்க சொன்னால் 1 லட்சம் வருது. மற்றது அதுக்குள்ளே நாங்கள் பம்ப் போட்டிருக்கிறோம், தண்ணிக்குள்ளே போடுற பம்ப் அதெல்லாம் சேர்த்து எல்லாம் அடித்து முடிய கிட்டத்தட்ட 2.5 லட்சம் முடிஞ்சிருக்கு இதுக்கு மட்டும். இப்போ இந்திய நாளில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் சாமான்கள் விலை கூட. அப்போ அதால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் பொருளுக்கு. அது அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100 அடி அடிக்கிறேன்னு சொன்னாலும் இப்போதைய பார்க்குறேன்னா ஒரு அடிக்கு வந்து 2000 இல்லாட்டி 1500 ரூபாய்க்குள்ள வெறும் ஒரு அடி. இப்போ இங்கே அடிக்கிறேன்னு சொன்னால் 100 அடி தான் அடிக்கணும். அப்போ தான் தண்ணி வத்தாமல் இருக்கும். அப்போ 100 அடிக்கு 1.5 லட்சம் ரூபா தேவைப்படும் அதுக்கு மட்டும். பிறகு வந்து மோட்டார் வந்து வெளியால வச்சு நம்ம டேங்க்ல தண்ணி எடுக்கிறோன்னா கொஞ்சம் குறைவா வருமாட்டு சொன்ன நீங்க. மோட்டரை வச்சு நாங்கள் செட் பண்ணி அதை உள்ளுக்கு போடாமல் வெளியே செட் பண்ணுறேன்னு சொன்னால்
அமௌண்ட்டு குறைய வரும். குறையன்னு சொன்னா அப்படி ஒரு 1 லட்சம் ரூபாண்டாலும் 2.5 லட்சம் வரும். இது வந்து மோட்டார் உள்ள போட்டு செய்யறது கொஞ்சம் நல்ல விஷயமா அப்படியா? இது வந்து நல்ல பாதுகாப்பானது. பாதுகாப்பா இருக்கும். இது பாதுகாப்பா இருக்கு. இப்ப நாங்க மோட்டார் வச்சு வெளியே வைக்க வந்து பாதுகாப்பு தன்மை இல்லை. அப்படி ஒரு காரணத்துக்கு அப்படி ஒரு விஷயத்துக்காக நான் உள்ளுக்குள்ள இதை போட்டேன் மோட்டார். சரி, அதுக்கு வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட முடியுமென்று சொல்றீங்க? இப்ப செய்யறேன்டா 100 அடி குழாய் கிணறு அடிச்சு அதோட வந்து உள்ள மோட்டார் போட்டு ஃபிட் பண்றதுக்கு அப்படி செய்யறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வரும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் முடியுமென்று சொல்றீங்க. சரி, ஓகேண்ணா. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இதுல வந்து 2 இடத்துலையும் வந்து தண்ணி சார்ந்த பிரச்சனை தொடர்பாக மக்களே நேரடியாக பேசியிருந்தாங்க. அதுல வந்து முக்கியமா இந்த இடத்தை பார்க்கக்குள்ள அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு லைனில் வந்து விடிய சாமத்திலேயாவது குடிக்கிற தண்ணி வருது. இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. அதுலேயும் வந்து பிரதேச சபையில் வந்து தண்ணி கொண்டு வர்றது வந்து குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் வந்து 25 குடும்பத்தில் ஒரு 10-15 குடும்பத்துக்கு தான் அது போதுமானதாக இருக்குது. மற்றது வந்து ரோட்டால் அந்த தண்ணி கொண்டு போகிற வாகனம் போகக்குள்ள ரோட்டால் அந்த குடத்தை எடுத்துகிட்டு ஓடி போய் தண்ணி கொஞ்சம் தந்துட்டு போங்கன்னு சொல்லித்தான் வாங்கி எடுக்காங்களாம். சரியாக வந்து தண்ணி ரீதியாக கஷ்டப்படுறாங்க. அதில் வந்து முக்கியமாக அந்த ஆடியசன் நாட்டையும் வந்து 100 அடி குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு அந்த மோட்டார் வந்து குழாய் கிணறுக்கு உள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நல்ல மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தொடக்கம் 3 லட்சம் வரை முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு தனியை வந்து ஒரு ஆள் செய்கிறோன்னு சொன்னால் உண்மையில் மிகப்பெரிய ஒரு உதவியாக தான் இருக்கும். அப்படி செய்ய நினைச்சாலும் பரவாயில்லை, அல்லது வந்து உங்களால் முடிஞ்ச செய்யக்கூடிய உதவியை வந்து செஞ்சு மொத்தமாக வந்து பல பேர் சேர்ந்து ஒரு குழாய் கிணறு அடிக்கக்கூடிய உதவிகளை செய்தாலும் பரவாயில்லை. இந்த குழாய் கிணறு அடிக்கிற விஷயம் தொடர்பாக வந்து ஒருத்தர் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்த இயலாது. ஏன்னு சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தொகை உண்டு இதுக்கு தேவைப்படுது. அதால் வந்து குறிப்பிட்ட சில பேர் சேர்ந்து கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட பேசுனீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய பூரண விளக்கத்தை நாங்களும் தந்து கொள்ளுவோம். அதோட வந்து இப்போ ஒரு நபர் வந்து உதவி செய்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அனுப்புனா மற்றவங்க வந்து ஒரு 50,000 அல்லது வந்து 1 லட்சமோ அப்படி அனுப்புகிற டைமில் வந்து ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் சேர்ந்து இந்த உதவியை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பெரிய உதவி என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும். அதோட வந்து இந்த ஏரியாவில் வந்து தண்ணி என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கும். அவங்க பேசினத்தினூடாகவே வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அதோட வந்து இங்கே தண்ணி மட்டும் இல்லை, பொதுவான மலசல கூடங்களும் வந்து தேவைப்படுது. மொத்தமாக வந்து 25 குடும்பங்களில் 10 குடும்பங்களுக்கு மட்டும்தான் மலசல கூடம் இருக்குது. மிச்ச 15 குடும்பங்களும் வந்து வேறு இடங்களுக்கு தான் போகிறாங்க. அப்படி போகிறத்தாலையும் வந்து சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெண்கள் வரை வந்து இந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு விஷயத்தால் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ சிலவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகினவங்க, பிறகு வந்து இந்த தவறாக நடந்து கொள்ளணுமென்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுக்காங்க. அப்படியான ஒரு நிலையும் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதோட வந்து பாடசாலைக்கு போகிறோன்னு சொன்னால் இந்த மலைக்கு அங்கால கட்டைப்பறிச்சான் அப்படின்ற இடத்துக்கு தான் பாடசாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதுலேயும் வந்து 6 அல்லது வந்து 7 பிள்ளைகள்னு சொன்னாங்க. அவங்க மொத்தமாக கணக்கெடுக்கலாம் போயிட்டு. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கும் அதோட கச்சான் பிடுங்கிறதுக்கும் போயிட்டாங்க. எல்லா குடும்பமும் இல்லை. குறிப்பாக வந்து சில குடும்பங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவுக்கு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 6-7 பிள்ளைகளுக்கு வந்து சைக்கிள் தேவையும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்படி பல தேவைகள் வந்து இங்கே இருக்குது. முக்கியமாக வந்து இந்த குடிநீருக்குரிய உதவியை செய்ய நினைக்கிற நீங்கள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொள்ளலாம். அதை வந்து சரியான வகையில் செய்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கும். ஓகே, இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Blog. பாய்.